அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். சில்லன்று பூத்த சிறுநெருஞ்சி காட்டினிலே, இப்படியே நினச்சிக்கிட்டே நம்ம சாலை ஓரத்துலையும் வயல்வெளிகளையும் நடந்து போகும்போது சுருக்குன்னு ஒரு முள் குத்தும். நம்ம அந்த முள் என்ன குத்துது அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு அழகான ஒரு 5லிருந்து 8 நட்சத்திரம் உள்ளக்கூடிய ஒரு முள் நம்ம பாதத்தில் குத்திருக்கோம். அது என்ன சொல்லுதுன்னா, அதற்கு பேர் நெரிஞ்சில். அந்த நெரிஞ்சிலை தாவரவியல் பேர ட்ரிபுலஸ் டெரஸ்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த நெரிஞ்சிலுடைய இனங்களில் பெருநெரிஞ்சில், சிறுநெரிஞ்சில், செப்பு நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான வகைகள் இருந்தாலும் கூட இந்த சிறுநெரிஞ்சில், இந்த நெரிஞ்சில் அற்புதமாக ஒரு பொன்னிறமான பூக்களை உடையது. அந்த பொன்னிறமான பூக்களை உடையக்கூடிய அந்த நெரிஞ்சில் ஒரு அற்புதமான மூலிகை. அந்த அற்புதமான மூலிகைகள் பலாயிரக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை தனக்குள்ளே ஈர்த்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சித்த மருத்துவத்திலையும் பண்ணியிருக்காங்க. அதே போல் மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபைட்டோஃபார்மா, அதாவது வேதியியல் மூலக்கூறுகளை ஆராயக்கூடியவங்களும் நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸில் இருக்கும் ட்ரிபிளாய் கண்டென்ட், இது மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த நெரிஞ்சில் நம்ம தமிழ் மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மூலிகை. இதற்கான பெயர் ஒரு 20க்கு மேற்பட்ட பல்வேறு வட்டார பெயர்கள் இருந்தாலும் கூட இந்த நெரிஞ்சில் எதற்கு மிக முக்கியமான விஷயமாக பயன்படுதுன்னா, நெரிஞ்சில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், நெரிஞ்சிலுடைய மூலக்கூறுகள் எல்லா விதமான நுண்ணுயிர்களையும் அழிக்க வல்லது. அந்த நுண்ணுயிர்கள் அழிக்கிறதுனால ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள ஆண்மை குறைபாடு தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இது அற்புதமான மூலிகையாக உலக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதற்கு மேலே இந்த நெரிஞ்சில் கல்லடைப்பை சரி பண்ணக்கூடிய, அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள், சிறு சிறு கற்களை உடைத்து கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உடையது. இந்த நெரிஞ்சிலுக்கு இதனுடைய இலைகள், பூக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் சூரியனை பார்க்கும். அப்படியே சூரியனுடைய மூமெண்ட்டில் அதனுடைய திசையிலே பயணம் செஞ்சிட்ருக்கும். ஒரு பொன்னிறமான இருக்கக்கூடிய சத்தை குடையக்கூடிய இன்றைக்கு இந்த நெரிஞ்சிலோட சேர்த்து அற்புதமான மூலிகைகளை சேர்த்து நமக்கு இந்த கல்லடைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது சிறுநீரத்தில் இருக்க சிறு சிறு கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு குடிநீர் செய்ய போகிறோம். அதை பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம கல்லடைப்புக்கான ஒரு குடிநீர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெரிஞ்சில். இந்த நெரிஞ்சிலோட செடி, அதாவது சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூலம் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா, முழுமையான செடி முழுக்க, அதோட காய், இலை, பூ, வேர் எல்லாமே சேர்த்து, தண்டு எல்லாமே சேர்த்து பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி நெரிஞ்சில் மாதிரியே சிறுகண் பிழை, அதாவது நம்ம பொங்கல் பூ, காப்பு கட்டுற பூ அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு எல்லாரும் வீட்டு வாசலில் காப்பு கட்டுவாங்க. இந்த சீசனில் தான் இந்த பூ அதிகமாக இருக்கும். இதே சீசனில் தான் கல்லடைப்பு தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த பொருளை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதையும் சமூலம் தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது முழுமையாக இதோட பூ, இதோட தண்டு, இலை, முக்கியமாக வேர், அதையும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கண் பிழை இதோடு சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு முள்ளங்கியை கடைசியாக கொஞ்சம் போல் கட் பண்ணி இந்த குடிநீரில் சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம முதல்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த குடிநீர் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டோம். தண்ணி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். 1/2 லிட்டர் தண்ணியோட நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நெரிஞ்சில். இந்த நெரிஞ்சிலில் இலைகள், பூ, நெரிஞ்சிலோட காய் எல்லாமே சேருது. இதோ நெரிஞ்சில் முள் எல்லாமே சேருது. இந்த முள்ளோடு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நெரிஞ்சிலோட காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதோட நம்ம கண் பிழை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கண் பிழை செடியோட பூ, தண்டு, வேர் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கிறோம். இந்த ரெண்டும் இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போது நம்ம நெரிஞ்சில், சிறுகண் பிழை ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நெரிஞ்சில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நெரிஞ்சில் சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி முழுக்க எல்லா பகுதிகளுமே பயனுடையது. இந்த செடி என்ன மாதிரியான பிரச்சனைக்கு சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கல்லடைப்பு,
நீர் எரிச்சல், நீரடைப்பு சம்மந்தமான பிரச்சனையை வந்து நேரடியாக சரி பண்ணக்கூடியது. இதோடைய நெரிஞ்சலோட காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட முள் பார்த்தீங்கன்னா, கல்லடைப்பில் வந்து கற்கள் வந்து நிறைய விதத்தில் இருக்குது. இந்த கற்கள் நிறைய விதத்தில் இருக்கிறதுல வந்து ஒரு விதமான கல் போலவே இந்த வந்து காய்களோட அமைப்பு இருக்கும். இந்த காயை சுற்றி முற்கள் இருக்க அமைப்பு படியே நம்ம உடலில் வந்து சிறுநீரகத்தில் ஏற்படுற கல்லோட அமைப்புலேயே இருக்கும். அதே மாதிரி இந்த சிறுகன் பிழை எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் உள்ள பூவோட அமைப்பும் எப்படி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு 2-3 விதமான கற்களில் ஒரு விதமான கல் போலவே இந்த அமைப்பு இருக்குது. இந்த 2 செடியோட பூக்களுமே நம்ம உடலில் சிறுநீரகத்தில் ஏற்படுற கற்கள் மாதிரியான அமைப்புடையது, ஆச்சரியப்படத்தக்க வகையில். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து கொதிச்சுட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெரிஞ்சல் இதுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல், உடல் வெப்பம், உஷ்ணம் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க, UTI அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த UTI வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 2 வாரம் வந்து மருந்துகள் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா திரும்ப 1 மாதம் கழிச்சு இந்த பிரச்சனை திரும்ப வரும். இந்த நெரிஞ்சலில் உள்ள தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த UTI யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற நம்மளுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படுற தொற்று அல்லது நம்ம சிறுநீர் பாதையில் ஏற்படுற இந்த தொற்று வந்து இந்த நெரிஞ்சல் அருமையாக சரி பண்ணக்கூடிய பயன்பாடு உடையது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதில் சேர்ற இந்த கண்ணுப்பிள்ளைக்கு இருக்குது. இப்போது கல்லடைப்பு பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, உடலில் உள்ள நீர்த்தன்மை சரியாக இல்லாதனால இந்த கல்லடைப்பு சார்ந்த பிரச்சனையும் வருது. இப்போது கல்லடைப்பு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுகு பின்னாடி இருந்து முன்னாடி அரை வர ஒரு வலி வந்து சுண்டி பிடிச்ச மாதிரியான வலி இருக்கும். இதோடு சேர்த்து இவங்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு, நீரெரிச்சல், சரியாக நீர் போகாதது, மஞ்சள் நிறமாக நீர் போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த குடிநீர், அதாவது இந்த காம்பினேஷன் ரெண்டும் சேர்ந்த குடிநீர் வந்து அருமையாக பலனளிக்கக்கூடியது. இப்போ இந்த நெரிஞ்சலும் சிறுகன் பீழையும் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முள்ளங்கி, ஒரு சின்ன முள்ளங்கி சேர்த்துக்க போகிறோம். அதை நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பார்த்தீங்க அப்படின்னா, முள்ளங்கியும் வந்து சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை உடையது. கல்லடைப்பு, நீரடைப்பு, சதையடைப்பு எல்லாத்துக்குமே முள்ளங்கி அருமையாக பலனளிக்கும். ஒரே ஒரு சின்ன முள்ளங்கியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சிறுநீரக கற்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் இருக்குது. இந்த ஒரு முள் பார்த்தீங்க அப்படின்னா, நெரிஞ்சலோட காய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முள்களோட அமைப்பு ஒரு விதமான கல் மாதிரியே இருக்குது. சிறுநீரகத்தில் நம்ம ஏற்படுற ஒரு விதமான கற்கள் போல் இந்த நெரிஞ்சலோட முள்ளோட அமைப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்களில் இன்னொரு கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும். இதே மாதிரியான அமைப்பிலே தான் சிறுகன் பீழையோட பூக்கள் இருக்குது. சிறுகன் பீழையோட பூக்களும் இந்த இரண்டையும் சேர்த்து தான் நம்ம கல்லடைப்புக்கான கஷாயம் ரெடி பண்ணுறோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கஷாயம் 4ல் 1 பங்காகவோ 8ல் 1 பங்காக வற்றணும். இது வந்து இப்போது 4ல் 1 பங்காக வற்றிடுச்சு. வற்றின இந்த கஷாயத்தை நம்ம வடித்து எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இந்த குடிநீர் எடுத்து நம்ம ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறோம். இதை கல்லடைப்பு தொந்தரவு இருக்கவங்க காலை இரவு 2 வேளை 100லேருந்து 200 மில்லி வரை குடிக்கலாம். இந்த குடிநீர் கல்லடைப்பு சம்மந்தமான தொந்தரவு இருக்கவங்க மட்டும் இல்லாமல், உப்புச்சத்து உடலில் வந்து உப்புச்சத்து அதிகம் இருக்கும், அவங்களுக்கு வந்து அல்புமின் அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களும் இந்த குடிநீரை தாராளமாக தொடர்ச்சியாகவே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு உப்புச்சத்தோட அளவு குறையிறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பிரசவ வலியை விட அதிகமான அளவுக்கு வலி தரக்கூடிய இந்த கல்லடைப்பு தொந்தரவுக்கான ஒரு கல்லடைப்பு குடிநீர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.